திருப்பரங்குன்றத்தில் சர்ச்சைக்குரிய இடத்தில் விளக்கேற்றியே தீர்வோம் என பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியர் கிளம்பி வந்திருந்தனர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை இன்று இரவுக்குள்ளாகவே சர்ச்சைக்குரிய இடத்தில் விளக்கேற்ற அனுமதி அளித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதால் மலை மீது விளக்கேற்ற அனுமதிக்க முடியாது என கூறியதால் இவ்வலதுசாரி ஆதரவாளர்கள் பாஜகவினர் காவல்துறை அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பதற்றமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சட்ட ஒழுங்கை காப்பாற்றும் வகையில் காவல்துறையினுடைய அறிவுறுத்தலுக்கு உட்பட்டு ஒன்று கலைந்து செல்லுங்கள் அல்லது கைதாகுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கலைந்து செல்வதற்கு பதிலாக கைதாகுவதே சிறந்தது என கூறி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைதாகி இருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையா மதுரையா என்கிற சந்தேகம் மொத்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர் இன்று இரவுக்குள்ளாக சர்ச்சைக்குரிய இடத்தில் விளக்கை ஏற்றிய பிறகு தீபம் ஏற்றக்கூடிய வழக்கில் உத்தரவை அமல்படுத்தினீர்களா என்பது குறித்து இன்று இரவு 10:30 மணிக்கு விசாரிக்க இருக்கிறார். ஏற்கனவே விளக்கு ஏற்ற வந்தவர்களை அனுமதிக்க மறுத்து போராட்டம் நடத்தியவர்களை மதுரை மாநகர காவல்துறை கைது செய்திருக்கிறது. மலை உச்சியில் தீபமேற்ற போலீஸ் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உத்தரவு இன்று அமல்படுத்தப்பட்டதா என ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இன்னொரு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் நிகழ்வை இன்று இரவு 10 மணிக்கு நிகழ்த்த இருப்பதால் இந்த நிகழ்வு தொடர் நிகழ்வாகவே கருதப்படுகிறது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் அறிவுறுத்தியும் கலைந்து செல்ல மறுத்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் வாகனத்தை மறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, விவரங்களை சொல்லலாம்.
அவருடன் மலை உச்சியில் தீபமேற்ற போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இன்றே தீபமேற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். மலைக்கு செல்ல முயன்ற பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதி கோரி போலீசாருடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் போலீசார் அனுமதி மறுத்து விட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை சொல்லுங்க மதி. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து 16 கால் மண்டபம் அருகே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாஜகவினர் தற்பொழுது திருப்பரங்குன்றம் அந்த பிரதான சாலைக்கு வந்து அவர்கள் தற்பொழுது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக முக்கிய பகுதியாக திருமங்கலம் மற்றும் திருமங்கலத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பேருந்துகள் திருப்பரங்குன்றம் அந்த பிரதான சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நயினார் நாகேந்திரனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன குரல்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்து தொடர்ச்சியாக முழக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்ட தகவல் வெளியானதும் உடனடியாக பாஜகவினர் இந்த பகுதியில் கூட்டியிருந்த பாஜகவினர் தற்பொழுது பல்வேறு பகுதிகளாக பிரிந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் நயினார் நாகேந்திரனோடும் சேர்ந்து நூற்றுக்கணக்கானோர் இருந்த நிலையில் 16 கால் மண்டபம் அருகிலும் பாஜகவினர் இந்து முன்னணி அமைப்பினர் கூடியிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதாவது உயர்நீதிமன்ற மதுரை தற்பொழுது 144 தடை உத்தரவை ரத்து செய்துவிட்டது. எனவே தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு காவல்துறை இந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தாங்கள் மேல்முறையீடு செய்ய இருப்பதால் யாரையும் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அதற்கு நீதிமன்ற உத்தரவை இது மீறும் செயல், எனவே உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள்.